ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் அதே இடம் அதே ஆளுன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சாச்சு. வழக்கம் போல் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சாச்சு. ஓமம், அப்புறம் கொஞ்சம் சீரகம், பட்டை ஆட் பண்ணி ஃப்ளாக்ஸீட் எப்போவுமே வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்குவேன். இங்கே நார்த்தில் அதிகமாக அதை வந்து வத்தல், நம்ம சாப்பாடு வத்தல்லாம் போடுவோம்ல, அதிலே வந்து ஆட் பண்ணி போடுறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு. என்னோடய வாய்ஸை வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கு 1/2 hour தான் இருக்குது. டீஸை எழுப்பி ரெடி பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். பொரியலும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். டீடாக்ஸிங் எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் தான் குடிக்க முடிஞ்சது. சப்பாத்தியும் சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. எல்லா சப்பாத்தியும் சுட்டு முடிச்ச அப்புறம் பொறுமையாக தான் நெய் தடவி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். குட்டி சாப்பிட இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அதனால் பொரியலை உள்ளே வச்சு மூடிட்டா சூடாகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.